அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்மத், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சலாம் இர்ஃபான், எப்போ வந்தீங்க? அல்ஹம்துலில்லாஹ் அஹ்மத், துபாயிலேருந்து வந்து 1 மாதம் ஆச்சு. ஒரு நல்ல விஷயம் அதான் சொல்லலாம்னு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இர்ஃபான், அப்படியா? உட்காருங்க. அல்லாவோட கிருபை கொண்டு நம்ம வீடு கட்டி முடிச்சாச்சுப்பா. அல்ஹம்துலில்லாஹ். அதான் திறப்புலாகும் உன்ட்ட வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனேன். பேர் சொல்லேன். பேரை சொல்லா? இது உனக்கே ஓவரா தெரியல. அது ஒன்றும் இல்லடா, எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன். அதான் பழக்க தோசத்தில் டக்குன்னு கேட்டேன். எல்லாருக்கும் வச்சுட்டியா? நம்ம கிளாஸ்மேட் அபு துணி கடை வச்சிருக்கான், அவன்கிட்ட சொன்னியா? அபுவா? அவனே பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கான்டா. அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கடாங்கிடான்னு கேட்டு தொலை பண்ணிட்டு இருப்பான். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் செட்டில் ஆனவங்க, அவனை மட்டும் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இர்ஃபானு, விருந்தில் மிக மோசமான விருந்து எது தெரியுமா? பிரியாணியில் பீஸ் போடுவாங்களே அந்த விருந்து தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஏழைகளை புறக்கணித்து பணக்காரவங்களை மட்டுமே வச்சு செய்கிற விருந்தில் மிக மோசமான விருந்துன்னு. அபு ஏழையாக இருக்கான்றக்காக பணக்கார ஃப்ரெண்ட்ஸாக வச்சு நீ விருந்து வைக்கிறீல, அது ரொம்ப தப்பு இர்ஃபான். இன்ஷா அல்லாஹ் நான் வரமாட்டேன். கெட்ட வலிமா ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடிய